told everyone. And ஸோ கார்த்திகேயனும் இப்போ நம்ம நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீங் ப்ரொடியூசர் ஹி ஹஸ் பிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துடுவார் சீக்கிரமே. தெரிஞ்சு பெருசுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல், ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரம் ஐ திங்க் ஹில் ஆல்சோ பி ஒன் ஆக்டர். அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோலான்னு ஒரு ஃபிலிம் வந்து மலையாளம்லேருந்து வந்துட்டு இவர்கிட்ட காமிச்சோம். காமிச்சிட்டு சார் இதை நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா, எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போகாது சார்னாரு. பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னமோ அப்போலேருந்து ஹீ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன். ஓகே இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அதை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சவன். பட் அது அது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நாங்கள் அந்த ரைட்ஸ்லாம் வாங்கினோம் இங்கே, பட் ஆனால் அந்த இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ. ஐ திங்க் சார்லி 777 பண்ணோம். சார்லி 777லாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். அந்த படமே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ திஸ் டைம் வித் பெருசு நாங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட சக்தி சாரோட கோஆர்டினேட் பண்ணுறது, அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ எம் ஷுர் திஸ் ஃபிலிம் வில் பி அ பிக் சக்ஸஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபிலிம். அண்ட் கிரேட் ஜாப் இளங்கோ அண்ட் ஹோல் டீம், ஹோல் டெக்னிக்கல் டீம், கேஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஐம் ஷுர் திஸ் ஃபிலிம் வில் கனெக்ட் டு த ஆடியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ சார் இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஃபேமிலி காமெடி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு டேக்லைன் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா அடல்ட் அப்படின்னாலே வந்து ஒரு வேறு விதமான கண்ணோட்டம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நம்ம எப்படி அதை பார்க்கலாம்? அதை பற்றி தான் 1 மணி நேரமாக எல்லோரும் பேசியிருக்கோம். இல்லை அதான் இது வந்து என்னென்னா கான்செப்டுக்கு மட்டும்தான் வந்து ஒரு அடல்ட் இதுக்கு டெஃபினட்டாக இந்த படத்துக்கு ஏ தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து நடுவில் ஒரு தடவை கார்த்திகேயன் கூட என்கிட்ட வந்து இது ஒரு யூஏ கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் நல்லா இருக்காது, ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கணும். ஏன்னா இது இந்த கான்செப்டாகவே அடல்ட் தான். ஏன்னா நீங்கள் கில் ஃப்ரீயாக தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 18 வயசு கீழே சின்ன பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு என்ஜாய் த ஃபிலிம். பட் ஆனால் வந்து ஒரு அபோவ் 18 இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியாக உங்கள் ஒய்ஃபோட, கேர்ள் ஃப்ரெண்டோட, அப்பாவோட, என்ன அப்பா நடிக்கவே செஞ்சுருக்காரு. ஸோ அவர் படம் பார்க்க, ஸோ அதனால் வந்து அப்படி போய் நீங்கள் உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் த ஹியூமர். ஏன்னா அந்த படத்தில் அவர் சொல்கிற மாதிரி பிகினிங்கில் தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த பிகினிங்லேயே அந்த ஒரு ஷாக் வேல்யூவோட ஒரு விஷயம் ஒன்று வந்துடும். பட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ப்ராப்பர், நான் சொன்ன மாதிரி ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஒரு வாட் எவர் கிளாசிக் ஹியூமர் ஃபிலிம்ஸ் மாதிரி ஒரு சூப்பராக ட்ரீட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால திஸ் ஃபிலிம் இஸ் அன் அடல்ட் க்ளீன் ஃபேமிலி அடல்ட் என்டர்டெயினர் சொல்லலாம். எஸ், கண்டிப்பாக வந்து குடும்பத்தோட போய் சிரிக்க வந்து நாங்களாம் ரெடியாக இருக்கலாம். எஸ், குடும்பத்தோட படம் வாட்ச் பண்ணி சிரிக்க நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கோம். ஒரு லாஃப் ரேட்டாக இருக்கும் படம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. அண்ட் ரெட்ரோ மூவியும் எப்படி போயிட்டு இருக்கு சார்? நல்லா போயிட்டு இருக்கு. May 1st ரிலீஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆன் த போஸ்ட் ப்ரொடக்ஷன். சூப்பர் சார். வாழ்த்துக்கள், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.